வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக மார்ச் 24. இன்றைய சிந்தனை கற்பனை மலரும் விதம். இந்த சிந்தனை பற்றி சிந்திக்க உள்ளோம். கற்பனை என்பது நம் முன்பாகவே நம் மனதுக்குள்ளாக எழுப்பி கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனை வலைதான் கற்பனையும் என்று சொல்வார்கள். அதுபோல நம் கற்பனை எப்படி வளரும்? சிறு வயதினிலே ஆசிரியர் கேட்டிருப்பார், நீ என்ன ஆக வேண்டும் விருப்பப்படுகின்றாய் என்று. அப்பொழுது குழந்தைகள் சொல்லியிருப்பார், ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரியான கற்பனைகளோடு நான் டாக்டர் ஆவேன், போலீஸ் ஆவேன், வக்கீல் ஆவேன் என்று பல துறைகளை சொல்லியிருப்பார். அந்த துறைகளுக்கு ஏற்றவாறு அவர் படிப்பின் அறிவு திறன்களை வளர்த்து கொண்டு அந்த துறைகளுக்கு ஒட்டியவாறே என்றும் நடந்து கொண்டே இருப்பார்கள். இப்போ எடுத்துக்காட்டாக ஸ்கூல் நடக்கக்கூடிய பல விளையாட்டு போட்டிகளிலும் பல கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வார்கள். அவர்கள் விருப்பப்பட்ட துறையிலேயே அவர் வேடம் அணிந்தும் நடித்து பயன் அழிந்திருப்பார்கள். அதுபோலவே அவர்களுடைய கற்பனைக்கு அவர் தாய் தந்தையினர்கள் மிகவும் ஒரு தூண்டுகோலாக இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த தூண்டுகோலின் முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் அந்த பிள்ளைகள் தன்னுடைய கற்பனைகளை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சிறந்த அறிவின் ஆட்சி திறனாலும் அறிவினுடைய கூர்மை திறனாலும் அவர்கள் எண்ணுகின்ற கற்பனைக்கு தக்கவாறு இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அவர்களுக்கு போதிய அனுபவமும் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே, அதாவது அளித்து கொண்டே இருக்கும். அந்த கற்பனையினுடைய வலுவை இன்னும் பலப்படுத்தி கொண்டே போகும். அதனால் அவர்கள் அந்த கற்பனையை எளிதில் நினைவாக்க முடியும். நாம் கூரை வீட்டில் இருந்திருப்போம், கற்பனையில் படுத்துக்கொண்டு கற்பனையில் சிந்தித்திருப்போம், நாம் மாடி வீடு கட்ட வேண்டும், மாடி வீடு கட்டி அழகாக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணி பார்த்திருப்போம் அல்லவா? அதுபோல அவர் கூரை வீட்டிலிருந்து மாடி வீடுக்கு கட்ட வேண்டும் என்றால் அவர் அயராது உழைத்து அந்த கற்பனையை நிஜமாக்கி கொள்ள அயராது விழிப்பு நிலையில் உழைத்து கொண்டு கடின உழைப்பால் ஒரு மாடி வீடும் கட்டுவார். காரணம் அவருடைய அயரா விழிப்பு நிலையும் அவர் உழைக்கின்ற நேர்மையும் தான். அதுபோலவே கற்பனையை நேர்மையான முறையில் நம் கற்பனை செய்து அதை மலர்வதற்கு ஏற்ற நிகழ்வுகளும் சூழ்நிலைகளும் கண்டிப்பாக பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.